வந்துள்ள அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட நம் அனைவரும் இந்த அருமையான நன்னாளில் வாரத்தின் முதல் நாளிலே தேவனை நோக்கி ஓடி வந்துள்ளோம். அவர் நம் அனைவரையும் இவ்விடத்தில் கூடி சேர்த்துள்ளார். அவரை பற்றி சில விஷயங்களையும் சில வார்த்தைகளையும் இந்த செய்தியில் பார்க்கலாம். இன்றைய செய்தியின் தலைப்பு கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். இன்றைய கிறிஸ்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முறை செல்வதை பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் உள்ளாக ஒரு கேள்வி வந்துதான் ஆக வேண்டும். என்னவென்றால், கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறோமா? கர்த்தருக்குள் நிலைத்து நிற்கிறோமா? நம் வாழ்க்கை கர்த்தருக்குள்ளாகத்தான் செல்கிறதா என்று கட்டாயம் அனைவரும் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது பண்டைய காலங்களில் இருந்த நம்பிக்கைக்கும் இன்றைய நாட்களில் கிறிஸ்தவர்கள் தேவன் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கும் இடையேயான தொடர்பு மிகவும் மிகுதியானதாக மாறிவிட்டது. வேதாகமத்தில் இருந்த அந்த பயம், வேதாகமத்தில் இருந்த அந்த நம்பிக்கை, வேதாகமத்தில் இருந்த அந்த நிலைத்து நிற்கும் தன்மை இன்றைய கிறிஸ்தவர்களிடையே குறைந்து கொண்டே வருகிறது. இதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. இந்த வேதாகமத்துல பார்க்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த பயம் இன்றைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்வில் இல்லை. ஏன்னா நாள் போக போக அந்த பயம் குறைந்து கொண்டே வருகிறது. தேவன் மீதான அந்த பயம் குறைந்து கொண்டே வருகிறது. வேதாகமத்துல பார்க்கும் பொழுது ஒவ்வொரு அந்த புராண கதைகளிலும் நடந்த ஒவ்வொரு விஷயங்களை பார்க்கும் பொழுது அங்கிருந்த அந்த பயமும் அங்கிருந்த அந்த பற்றும் இன்றைய கிறிஸ்தவர்களிடையே குறைந்து கொண்டே வருகிறது. எனவேதான் நாம் அனைவரும் கட்டாயம் சிந்திக்க வேண்டும், நாம் கர்த்தருக்குள் இன்றளவும் நிலைத்துதான் நின்று கொண்டிருக்கிறோமா என்று. அவர் நிலைத்து நிற்கவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் அதை சரி செய்து கொள்வோம். பின்வாங்கி போகிறோம் என்றால் மீண்டும் அதை சரி செய்து கொள்வோம். என்றுமே தேவனோடு கூட நிலைத்து நிற்போம். வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். பக்கம் புதிய ஏற்பாட்டில் 273. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாய் இருந்த ஏரோதியாளுக்கும் சிந்திகேயாளுக்கும் புத்தி சொல்கிறேன். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாய் இருக்க ஏயோதியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். இங்க சொல்லவிருக்கும் இந்த புத்தியானது அவர்கள் இருவருக்கு மட்டுமல்ல, நமக்கும் அடங்கும். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 3ஆம் வசனம். மன்னிக்கவும், 4வது வசனத்தை வாசிக்கவும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடி சொல்கிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இந்த இடத்துல ஒரு முறை சொல்லல, 2 முறை கூறப்பட்டுள்ளது. 2 முறை கூறப்பட்டுள்ளது என்றால் அது அவ்வளவு வலுவாக சொல்லுகிறார். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அது எப்படி எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்க முடியும்? எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்க முடியுமா? கர்த்தருக்குள் இருக்கிறவர்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க முடியுமா? ஒரு மரண வீட்டுக்கு போயிருக்கிறோம், அங்க போய் சந்தோஷமா இருக்க முடியுமா? குடும்பத்துல ஏதோ ஒரு தவறு நடந்து விட்டது, அந்த இடத்துக்கு போயிருக்கோம், அங்க போய் சந்தோஷமா இருக்க முடியுமா? இப்படி கேட்டால் முடியாது என்பதுதான் அநேகருடைய பதிலாக இருக்கும். ஆனால் வேதாகம் இங்கு என்ன கூறியிருக்கிறது என்றால், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன்னு சொல்லியிருக்கு. மரணம்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அது மனிதனுடைய பார்வையில் எப்படி இருக்குன்னா பிரிந்து போகக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. நம்மோடு கூட பழகின ஒருவர், நம்மோடு கூட பல வருஷ காலம் பயணித்த ஒருவர் நம்மை விட்டு பிரிந்து செல்கிறார். மனிதனுடைய பார்வையில் இந்த மரணம் இப்படித்தான் இருக்கிறது. என்னை விட்டு அவர் பிரிந்து போறாரு, நான் எப்படி சந்தோஷப்படுறதுக்கு? இத்தனை வருஷம் கூட இருந்தவர்
இத்தனை வருஷம் என் கூட சந்தோஷத்தை துக்கத்தை பகிர்ந்து கொண்டவர் என்னை விட்டு விலகி போகிறார். இந்த பூமிக்குரிய இந்த மனிதனுடைய பார்வையில் மரணம் இப்படிதான் இருக்கிறது. ஆனால் ஒரு கிறிஸ்தவனுடைய பார்வையில் மரணம் அப்படி இருக்கக்கூடாது. இத்தனை ஆண்டு காலம் இந்த பூமியில் பல கஷ்டங்களை ஏறெடுத்து முன்னேறி சென்றவர் இந்த இளைப்பாறுதலுக்கு சென்றுள்ளார். தன்னுடைய தேவனை நோக்கி அவருடைய பயணம் தொடங்கி உள்ளது. மனிதனுடைய பார்வையில் மரணம் என்பது நம்மை விட்டு பிரிந்து செல்லும் ஒரு விஷயமாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களுக்கு தான் தெரியும் மரணம் என்பது முடிவல்ல. மரணத்திற்கு பின்பதும் ஒரு வாழ்க்கை உள்ளது. அது நம் தேவனோடு கூட உள்ளது. நம் தேவனோடு கூட செல்லும் ஒரு வேளை சந்தோஷப்படக்கூடிய ஒரு காரியமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர துக்கப்பட வேண்டிய காரியமாக இல்லை. தேவனை பார்க்கும் பொழுது எத்தனை பேர் துக்கப்படுவீங்க? யாருக்குமே துக்கம் இருக்காது. அது மிகவும் சந்தோஷகரமான ஒரு நேரமாக இருக்கிறது. அப்படி பார்த்தா மரணமும் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் நம்மால் அது முடியாது. சந்தோஷமா இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் சொல்லிருக்கு. கிறிஸ்துவுக்குள்ளாடி வந்தாலே சந்தோஷமாக இருக்க வேண்டுமா? மேலும் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கூட வாசிக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருங்கள். வேதாந்தத்தில் என்ன கூறியிருக்கு? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்கணுமா? இப்படி கவலை வந்துன்னா அதை குறித்தான விஷயத்த தேவனோட கூட பகிர்ந்து கொள்ளணுமா? ஆனா இன்றைய நாளடைவில் என்ன நடக்குதுன்னா, மனிதனுக்குள்ளாக இந்த கவலை வரும் பொழுது என்ன வேதாந்தத்தில் கூறியிருக்குன்னா, கவலை வரும் பொழுது அதை தேவனோடு கூட பகிர்ந்து கொள்ளணுமா? ஆனா மனிதனுக்கு கவலை வரும் பொழுது அவன் தேவனையும் கூட மறந்து விடுவான். அதுதான் இன்றைய சூழ்நிலையாக இருக்கிறது. ஒருத்தருக்குள்ள இது கவலை வந்துட்டுனா தேவனோடு கூட உள்ள அந்த உறவு கூட முறிய நேரிடும். ஏனென்றால் இன்றைய மனிதனுக்கு நம் வேதாகமத்தில் பார்க்கிற மனிதர்களைப் போல தேவன் மீது அவ்வளவு நம்பிக்கை இருப்பது குறைவாக இருக்கிறது. வேதாந்தத்துல ஒவ்வொரு அந்த விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுது வேதாந்தத்தில் உள்ளவர்கள், அன்றைய காலகட்டத்தில் உள்ளவர்கள் தேவன் மீது அவ்வளவு பயபக்தியாக இருந்தார்கள். அவ்வளவு பயம் தேவனுடைய வார்த்தையில. தேவனுடைய வார்த்தையை தவறி வேறு விஷயங்களை அவர்கள் செய்வதில்லை. அத்தகைய பயம் இருந்தது. பயம் குறைய குறைய அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடக்கக்கூடிய அந்த தன்மை மனிதனுக்குள்ளாக குறைந்து விட்டது. இந்த மார்க்கத்தில் நேர்கொண்ட மார்க்கம் தேவனால் நமக்கு அமைக்கப்பட்ட இந்த நேர்கொண்ட மார்க்கத்தில் செல்லும் மனிதர்கள் அந்த பயம் குறைய குறைய மார்க்கத்திலிருந்து கொஞ்சம் மாறிவிட்டார்கள். சரி, வேதாகமத்தில் இப்படி கூறியிருக்கு, அப்படிதான் செய்யணும்னு இருக்கா, கொஞ்சம் மாத்தி செய்வோமே. இந்த தன்மை இன்றைய நாளடைவில் உள்ள மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறதே தவிர பண்டைய காலத்தில் இருந்த நம் வேதாகமத்தில் பார்க்கிற மனிதர்களுக்கு இல்லை. தேவன் சொல்லிட்டார்னா சொன்னது செய்யணும். தன்னுடைய மகனை பலி கேட்டாரா, பலி கொடுத்துதான் ஆகணும். அவர் கேட்டுட்டாரு, நான் செய்யணும். எல்லாம் அவர் தந்தார், அவர் எடுக்கிறார். அவர் தந்துட்டாரு, அவர் கேட்டார், நான் கொடுத்துதான் ஆகணும். மறுபேச்சு பேச முடியாது. இன்னைக்கு இப்படி கேட்டா நடக்குமான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் அவர் கேட்கவே இல்லை. இன்னைக்கு மனிதர்களுக்கு இடையே பேசக்கூடிய அந்த ஒரு விஷயமே இன்னைக்கு இல்லை, வெளிப்படையாக இல்லை. அவ்வளவுதான். வெளிப்படையாக அன்றைய காலத்தில் நடந்தது போல மனிதர்களுக்குள்ளாக தேவன் பேசக்கூடிய நிலையும் இல்லை. பேசி கேட்டா இன்றைக்குடைய மனிதர்கள் கொடுப்பார்களானும் தெரியாது. ஏனென்றால் அத்தகைய மாற்றம், அத்தகைய பயமில்லாத ஒரு தன்மை மனிதர்களுக்கிடையே வந்துவிட்டது. அதுபோலத்தான் தேவனிடத்தில் இருந்த அந்த பயம் குறைய குறைய அவர் கூறியிருக்கிற விஷயங்களை மாற்றி செய்யறது, கொஞ்சம் மாறி நடக்கிறது. அப்படிப்பட்ட நிலை வந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கஷ்டம் வரும்பொழுது அந்த கஷ்டத்தை தேவனோடு கூட பகிர்ந்து கொள்ளணும். ஏன்னா அவரை தவிர வேற யாராலும் அதற்கு சொல்யூஷன் தர முடியாது. அவரை தவிர வேற யாராலும் அதற்கு ஒரு சொல்யூஷன் தர முடியாது. பண கஷ்டத்துல இருக்கிறோம்,
தேவன் கிட்ட வேண்டுதல் பண்றோம், என்னால முடியல, வேற வழியே இல்லை கடவுளே, நீங்க தான் இதை பார்த்துக்கிடணும்னு. அடுத்த நாளே நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு அந்த பணத்தை யாரோ ஒருவர் தந்து உதவுகிறார், யாரோ ஒருவர் தந்து உதவுகிறார். நம்ம கொடுத்து கடனை முடிச்சிட்டோம், அதோட மறந்துடுவோம். எல்லாரும் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், தேவன் நேரடியாக இறங்கி வந்து உதவி செய்ய முடியாது. இன்றைய காலகட்டத்தில் தேவன் நேரடியாக வந்து நமக்கு உதவி பண்ண முடியாது. இப்போ நமக்கு ஒரு பண கஷ்டம் தேவைப்படுதுன்னா, பண கஷ்டம் இருக்கு, தேவன் கிட்ட வேண்டுதல் செய்யறோம்னா அவர் யார் மூலமாவதாக அதை தந்து நம்முடைய அந்த தேவையை பூர்த்தி செய்யறாரு. தேவனே இறங்கி வந்து தரமாட்டார். நம்ம மறந்துடாதுங்க, யார் மூலமாவது அவர் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு இருக்கிறார். ஆனால் தேவை முடிந்தவுடன் அதை நம்ம மறந்துடும். தேவை முடிந்தவுடன் அதை மறந்து விடுகிறோம். ஏனென்றால் அது மனிதனுடைய பண்பு. நமக்கு அவசியமான ஒரு விஷயம் மட்டும்தான் மனதில் இருக்கும், அவசியம் இல்லாத விஷயங்கள் மைண்ட்ல இருக்காது, மறந்துடுவோம். உதவி கேட்டு நிற்கிறோம், உதவி கிடைத்ததற்கு பின்பதாக கிடைத்த உதவியை மறந்துவிடும். ஆனா கொடுத்த விஷயங்களை மனிதர்கள் மறப்பதில்லை. கிடைத்த விஷயங்களை மறந்து விடுவார்களே தவிர ஒருத்தருக்கு கொடுத்தோன்னா அதை மறக்க மாட்டாங்க, சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பார்கள். இது மனித பண்பாக இருக்கிறது. மாற்றிக்கொள்ள வேண்டும், கிறிஸ்தவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் கிறிஸ்தவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட நாம் இப்படிப்பட்ட விஷயங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம் தேவன் நமக்கு கூறிய அநேக வார்த்தைகள் இந்த வசனங்களில் உள்ளது. எவ்வாறு இந்த மார்க்கத்தில் நகராமல் செல்ல வேண்டும் என்று அவர் கற்றுத்தந்துள்ளார். அதனை பின்பற்றுவதன் மூலம் கர்த்தருக்குள் நம்மால் நிலைத்து நிற்க முடியும். இன்றைய தலைப்பு கர்த்தருக்குள் நிலைத்து நிற்க வேண்டும். அவர் கூறிய வார்த்தைகளின்படி செல்லும் பொழுது அவருக்குள்ளாக நாம் நிலைத்து நிற்க வேண்டும். மேலும் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை கூட வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:7. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எப்பொழுது காத்துக்கொள்ளும்? அது முந்தைய வசனத்தை வாசித்தோம் இல்லையா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கஷ்டத்தை சக மனிதர்களோடு பகிர்ந்து கொள்வதை காட்டிலும் நம்மை படைத்த தேவனோடு கூட பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர் பார்த்துக் கொள்வார். எல்லா விஷயத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார். நம்முடைய விருப்பப்படியா இன்றைய நாள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் நிகழும் அநேக விஷயங்களும் நம்முடைய விருப்பங்களின்படியா நடந்து கொள்கிறது. தேவனுடைய விருப்பத்தின்படிதான் ஒவ்வொரு விஷயமும் நடைபெறுகிறது. நம்மால் எதை மாற்ற முடியாது. அவர் கூறினால் அது நடக்கும். அதை நம்மால் மாற்ற முடியாது. தேவன் சொல்றாருன்னா அது நடக்கும். மனிதனால் மாற்ற முடியாது. இங்கு நடைபெறும் எந்த ஒரு விஷயங்களும் மனிதனுடைய செயல்பாட்டின்படி நடப்பதை காட்டிலும் தேவனுடைய செயலின்படிதான் அனைத்து விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க அவர் கூறியதன்படி பின்பற்றி உங்களுடைய கவலைகளை உங்களுடைய கஷ்டங்களை அவரோடு கூட பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதற்கு ஒரு நல்ல தீர்வை அவரே தருவார். ஆனால் நாம் மனிதர்களோடு கூட இருந்தால் அதிகமாக பகிர்ந்து கொள்கிறோம். தேவனோடு கூட அல்ல, ஜெபத்தின் மூலமாக அல்ல. ஒரு கஷ்டம் வந்துட்டா பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட சொல்லி அழுவோம். அதுதான் அதிகப்படியானவங்களுக்கு ஒரு தேவையா இருக்குது. ரொம்ப மன கஷ்டத்துல இருக்கும்போது அது யாருக்கையாவது சொல்லி அழுதோம்னா அந்த கஷ்டம் குறைஞ்சிடும். இது மனித பண்பு. ஆனால் நம்மை படைத்த, நமக்காக பல கஷ்டங்களை அனுபவித்த, நமக்காக எல்லா விஷயங்களையும் விட்டு கொடுக்க தயாராக இருந்த நம் தேவனோடு கூட நாம் பகிர்ந்து கொள்கிறோமா? அவர் எல்லாவற்றுக்கும் தீர்வு வச்சிருப்பாரு. நாம் கஷ்டத்தை அவரோடு கூட பகிர்ந்து கொண்டோம்னா அதை கட்டாயம் தீர்ப்பார். அதற்கான சந்தர்ப்பம் வரும் பொழுது அதற்கான பதிலை அவர் தருவார். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். எல்லாருடைய வாழ்க்கையும் கொஞ்சம் பின்னோக்கி யோசிச்சு பார்ப்போம். எல்லா நாளுமே ஏதாவது ஒரு கஷ்டம் மனிதனுக்கு வந்து கொண்டுதான் இருக்கும்.
அநேக கஷ்டங்கள் இருக்குது. பண கஷ்டம், உடல்நிலை கோளாறு, இப்படி அநேக கஷ்டங்கள் இருக்குது. அன்னைக்கு பார்க்கும்போது அந்த பிரச்சனை பெருசா இருக்கும். அன்னைக்கு பார்க்கும்போது அந்த கஷ்டம் தான் நமக்கு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் நாளடைவில் அது போயிட்டே இருக்கும்போது ஒரு மாசம் கழிச்சு யோசிச்சு பார்த்தோம்னா அதோட பெரிய கஷ்டம் வந்துடும். அடுத்து 1 மாசம் கழிச்சு யோசிச்சு பார்த்தா அன்னைக்கு வந்து அந்த கஷ்டம் பெருசா இருக்காது. இப்படி நாள் போக போக அதனுடைய அந்த கடினத்தன்மை குறைந்து கொண்டே வரும். ஆனா அன்னைக்கு அந்த விஷயத்தை நம்ம பெருசா நினைச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்போம். அன்னைக்கு அந்த விஷயத்தை பெருசா நினைச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்போம். நாளடைவில் போக போக அது பழைய விஷயம் ஆகிரும். அதோட புதிய விஷயம் ஒன்று வந்துடும். இப்படி பிரச்சனை வந்து கொண்டே தான் இருக்கும். இப்படி பிரச்சனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும். அன்னைக்கு அது ஒரு பெரிய விஷயம் நினைச்சிருப்போம். என்ன பண்ண போறோமோன்னு நினைச்சிருப்போம். சில பேர் தற்கொலை பண்ணலாங்கிற நிலைமையெல்லாம் வருவாங்க பிரச்சனைகள், சில பிரச்சனையினால. ஆனா அதுக்கு ஒரு தீர்வாக்குமே நடந்திருக்கும். இப்படிதான் ஒவ்வொரு விஷயத்திற்கும் தீர்வு இருக்கும். இன்னைக்கு நடக்கிற பிரச்சனைக்கும் தேவன் ஒரு தீர்வு வச்சிருப்பார். கூடிய விரைவில் அது வந்துடும். அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். அடுத்த பிரச்சனையே வந்துடும். எல்லா விஷயத்திற்கும் தேவன் ஒரு தீர்வு வைத்திருக்கும் பொழுது அதை நாம் ஒரு பெரிய விஷயமாக கருதி கவலைப்பட்டு அதற்குள்ளே முடங்கி கடந்தால் எப்படி தேவனோடு கூட நிலைத்திருக்க முடியும்? ஒரு கஷ்டம் வந்துன்னா அதோடு கூட நம்ம முடங்கி போயிட்டோம்னா எப்படி தேவனோடு கூட நிலைத்திருக்க முடியும்? கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்பொழுதுமே தேவனை விட்டு விலகும் வகையில் எதையுமே நம்முடைய மூளையில் ஏற்றக்கூடாது. எல்லா கஷ்டத்திற்கும் அவர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருப்பார். அது கட்டாயம் முடித்து வைப்பார். அவர் மீது நம்பிக்கையை வைத்து எப்பொழுதுமே நகர வேண்டும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:2. நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையா இருங்கள். நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கும் எச்சரிக்கையா இருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். நம்ம எல்லார் வீட்டிலே நாய் வளர்ப்போம். அநேகர் வீட்டுல நாய் வளர்க்கிறது ஒரு பொதுவான காரியம், பாதுகாப்பிற்காக வளர்ப்பார்கள். அந்த நாய் என்ன சொல்லுவாங்கன்னா, நாய் மிகவும் நன்றி உள்ள ஒரு உயிரினம்னு. நாய் மிகவும் நன்றி உள்ள ஒரு உயிரினம்னு நம்ம சொல்றோம். வெளியே அலைந்து திரிகிற காக்கைகளை பார்க்கிறீர்களா? காக்கை வெளியே அலைந்து திரிகிற அந்த காக்கைக்கு நீ கொஞ்சோண்டு உணவு கொடுத்தீங்கன்னா அது என்ன செய்யும்னா, தன்னோடு உள்ள அநேக காகங்களை தன்னோடு இணைந்து அந்த உணவு சாப்பிடும். எல்லாம் சேர்ந்து தான் சாப்பிடும். ஒரு காக்கைக்கு நீங்க ஃபுட் வச்சீங்கன்னா சுத்தி எல்லாம் அந்த கேங் ஃபுல்லா வந்துடும். எல்லா காகமும் சேர்ந்து சாப்பிடும். ஆனால் இந்த நன்றி உள்ள நாய்க்கு 5 வருஷம் நீங்க வளர்த்தாலும் கொஞ்சம் சாப்பாடை வச்சுட்டு கையை கிட்ட கொண்டு போக முடிஞ்சதோட. நன்றி உள்ள நாய், நன்றி உள்ள நாய் அதோட பேர். அந்த நன்றி உள்ள நாய்க்கு சாப்பாடை வச்சுட்டு 5 வருஷம் வளர்த்து வைப்பீங்க. அந்த தட்டுல கொஞ்சோண்டு கையை கொண்டு போங்க. அது ஓனரும் பார்க்காது, ஒன்றும் பார்க்காது, ஒரே கடி. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் உருமும், லைட்டா பார்க்கும். 5 வருஷம் வளர்த்த அந்த நன்றி உள்ள நாய் கையில கடிச்சிட்டு போயிடும். அதோடைய உணவை அது பகிர்ந்து கொள்ளாது. அந்த நன்றி உள்ள நாய் அதனுடைய உணவை இன்னொரு நாய் கூடவோ எதோடையும் பகிர்ந்து கொள்ளாது. ஆனால் வெளியே அலைந்து திரிகிற இந்த காக்கை அதற்கு இடப்படும் அந்த உணவை அநேக காக்கைகளோடு கூட பகிர்ந்து கொள்ளும். இதுதான் நாய்களுடைய பண்பு. நாய் நன்றி உள்ளது, வீட்டை நன்றாக பாதுகாத்துக் கொள்ளும். ஏன்னா அதுக்குள்ள இடம் அதுக்கு மட்டும்தான். இன்னொரு விஷயத்தை அதுக்குள்ளாடி இன்செர்ட் பண்ணக்கூடாது. அதான் நாயோட மைண்ட் செட். அதுக்கு சாப்பாடு வச்சீங்கன்னா நீங்க 5 அடி ஓனரா இருந்தாலும் 5 அடி தள்ளின்னு தான் பார்க்கணும். அதோட பொருள் அதற்குறித்தானது. கிறிஸ்தவர்கள் நாயை போல இருக்க வேண்டுமா, காகத்தை போல இருக்க வேண்டுமா? தனக்கு தெரிந்த அநேக விஷயங்களை சுற்றி இருப்பவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அநேக விஷயம் என்ன விஷயம்? தேவையில்லாத கதை பேச சொல்ல. தேவன் நமக்கு கூறிய இந்த வார்த்தைகளை, வசனங்களை சுற்றி இருப்பவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும். நான் மட்டும் பரலோகம் போனா போதுமான கேட்டா போதாது. தேவனை கூறியிருக்கிறார். நமக்கு தெரிந்த விஷயங்களை அநேகரோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களையும் கூட கூட்டிக் கொண்டுதான் போகணும். அதான் கிறிஸ்தவனுடைய பண்பாக இருக்க வேண்டும்.
இந்த நாய்களைப் போல தனித்து உண்ணும் ஒரு மிருகமாக இருக்கக்கூடாது. காகைகளைப் போல அநேகரோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும். தேவனை பற்றி நமக்கு தெரிந்த விஷயங்களை சுற்றி இருக்கும் அநேகரோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் அத்தகைய ஒரு பண்பு இன்றைய நாளடைவில் குறைந்து கொண்டே வருகிறது. பகிர்ந்து கொள்ளும் ஒரு பண்பு. தேவன் நமக்கு கூறிய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆனா கிறிஸ்தவர்கள் அப்படி செய்யும் ஒரு நிலை குறைந்து கொண்டே வருகிறது. கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, அந்த கடல் மேல கப்பல் நிற்கும் பார்த்திருக்கீங்களா? கடல் மேல நிற்கக்கூடிய கப்பல், அந்த கப்பல் சுற்றி எவ்வளவு தண்ணி இருந்தாலும் அந்த தண்ணியை தனக்குள்ளாக விடாது. அந்த தண்ணியை தனக்குள்ளாக விட்டுட்டுனா அந்த கப்பல் மூழ்கிடும். எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறது. கப்பல் அதை சுற்றி இருக்கிற நீரை தனக்குள்ளாக விட்டு விட்டால் அந்த கப்பல் முங்கிடும். அது உண்மையா? கப்பலுக்குள்ளாடி தண்ணியை விடாதான்னு கேட்டா அப்படி இல்லை. அப்படிப்பட்ட வகையை சேர்ந்த கப்பல் கடலுக்கு கொண்டுதான் தொலைவு போகும். ஆனா நீங்க ஆழ்கடல்ல பார்க்கக்கூடிய அந்த பல டன்ஸ் மதிப்புள்ள அந்த மிகப்பெரிய ஷிப்ஸ் இருக்கலாம், அது எல்லாமே தன்னை சுற்றி இருக்கக்கூடிய தண்ணியை தனக்குள்ளாக அனுமதிக்கும். இந்த கப்பலை பார்த்தீங்கன்னா, கப்பலுக்கு 2 சைட்ஸும் பாய்லர்ஸ் இருக்கும், கண்டெய்னர்ஸ். இந்த கண்டெய்னர்ஸ்குள்ளாடி அது கடல் நீரை அனுமதித்து தன்னை மூழ்க முயற்சிக்கும் அந்த கடல் நீரை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அதை உள்ளே அனுமதிப்பதன் மூலமாகவும் அதை வெளியேற்றுவதன் மூலமாகவும் தான் அந்த நடுக்கடல்ல அவ்வளோ ஸ்ட்ராங்கா நிற்குது. எந்த ஒரு அலையிலையும் அந்த கப்பல் சரிஞ்சு போகாது. தன்னோட சுற்றி இருக்கக்கூடிய அந்த நீரை தனக்குள்ளாக அனுமதித்து அதோடைய அந்த சென்ட்ரல் ஃபோர்ஸை கரெக்டா மேனேஜ் பண்ணி அந்த நடுக்கடல்ல கப்பல் நிற்குது. அது தனக்குள்ள அனுமதிக்காம இல்லை, அதை அனுமதிக்குது. ஆனா அதோடு கூட சிங்காகல அதை பயன்படுத்தி தன்னுடைய நிலையை நிலைநாட்டுகிறது, நிலைத்து நிற்குது. கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. வெளியே இருக்கிறவங்க கூட பழகிட்டா நாங்க அவங்கள போல ஆகிடுவோம், வெளியே இருக்கவங்க கூட பேசி பழகிட்டா நாங்களும் அவங்கள போலவே ஆகிடுவோம். அந்த பயத்திலே தன்னுடைய குழந்தைகளையும் தாங்களும் வெளியே இருக்கும் மக்களோடு கூட ஒரு ஜாதியினரோடு கூட பழகுவதில்லை. பல இடங்களை பார்க்க முடியுது. கிறிஸ்தவர்கள் வெளியே இருப்பவர்களோடு பழகுவதில்லை. ஏன்னு கேட்டா அவங்களுடைய பண்பு எங்களுக்கு வந்துருங்க, நாங்க தேவனை விட்டு விலகிடுவோமோன்னு. நீங்க ஏன் மூங்கக்கூடிய ஷிப்பா இருக்கணும்? ஆழ்கடல்ல நிற்கக்கூடிய அந்த கப்பல் தண்ணீரை தன்னோடு கூட அனுமதித்து அதனை பயன்படுத்தி அது இன்னும் முன்னேறி செல்லுது. கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும். தன்னோடு இருக்கும் சக மனிதர்களோடு கூட பகிர்ந்து சக மனிதர்களோடு கூட இணைந்து தேவனுடைய வார்த்தையை அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும். நாம் மட்டும் பரலோகம் போன போதாது, நம்மோடு கூட அவர்களையும் கூட்டிக் கொண்டு செல்லணும். எப்படி அந்த கப்பல் தனக்குள்ளாக நீரை அனுமதித்த பின்பும் அது மூழ்காமல் நிலைத்து செல்கிறதோ அது போல கிறிஸ்தவர்களும் இருக்க வேண்டும். தன்னோடு உள்ள சக மனிதர்களோடு கூட பழகுவது மட்டுமல்லாமல் அவர்களோடு இணைந்து தாழ்ந்து விடக்கூடாது, அவர்களை உயர்த்த வேண்டும். நம்மோடு பழகுறவங்களை நம்ம தாழ்த்தி விடக்கூடாது. நமக்கு தெரிந்த வேதாகமத்தை வசனங்களை அவர்களுக்கு கூறி நம்மோடு கூட அவர்களையும் பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டும். அதான் கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும். காக்கைகளை போல இருக்க வேண்டும். நமக்கு தெரிந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நாய்களைப் போல தம்முடையது தனக்கு மட்டும்தான் என்று இருந்துவிடக்கூடாது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்தோம். மேலும் 7வது வசனத்தை கூட வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:7. ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். நமக்கு அது லாபமாகத்தான் தோணும், நமக்கு அது லாபமாகத்தான் தோணும். ஆனா என்ன கூறியிருக்குன்னா, ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகளை எவைகளையோ கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். தேவனுக்குள்ள வந்தாலே எல்லாத்தையும் களைஞ்சிடணும். அது எப்படி பிரதர் முடியும்? எல்லாத்தையும் விட்டா எப்படி தேவனுக்குள்ளாக வர முடியும்? ஆசை இருக்கும் பொழுது, அதிகப்படியான ஆசை இருக்கும் பொழுது அந்த ஆசையை நமக்கு எதிராக திரும்பி தேவனுக்குள்ளாக வர வேண்டும் என்றால் பல விஷயங்களை இழந்துதான் ஆக வேண்டும். அதுதான் உண்மை. அப்படி இழக்க முயற்சிக்காமல் இருப்பவர்கள் தான் தேவனுக்குள்ளாக வருவதில் மிகவும் கஷ்டப்படுகிறவர்களாக இருக்கிறார். அதை எப்படி இழக்கணும்? இழந்தாதான் தேவனுக்குள்ளாக வர முடியுமான்னு கேட்டால், இழந்தாதான் வர முடியும், நல்ல வந்தாலே இழக்க தொடங்கி விடுவோம். பல பேர் மேடை போட்டு பேசுவதை நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள்ளாக வந்துவிட்டால் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமுமே வராது.
கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு அநேக சந்தோஷமும் தானாக வந்து சேரும். உங்க வாழ்க்கையில கஷ்டமே இருக்காது. கிறிஸ்துவுக்குள்ளாக வந்துட்டா உங்களை மாதிரி சந்தோஷமா யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களை மாதிரி சந்தோஷமா யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க யோசிக்கிறது இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தா சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்றோம். அந்த கிறிஸ்துவே அநேக பாடுகளை ஏற்கொண்டார். அந்த கிறிஸ்துவே இந்த பூமிக்கு வரும் பொழுது அநேக பாடுகளை தாண்டிதான் சிலுவையில் தன் உயிரை ஈந்தார். அநேக பாடுகள். அந்த கிறிஸ்துவுக்கே அநேக பாடுகள் இருக்கும்போது கிறிஸ்தவர்கள் நமக்கு பாடுகள் இருக்குமா இருக்காதா? கிறிஸ்துவுக்கே அநேக பாடுகள் இருக்கும் பொழுது கிறிஸ்தவர்களுக்கு பாடுகள் இருக்குமா இருக்காதா? கிறிஸ்தவர்கள் அநேகமானவர்கள் கிறிஸ்துவை விட்டு விலகி செல்ல இந்த வார்த்தை தான் காரணமாக இருக்கிறது. என்னவென்றால், கிறிஸ்துவுக்குள்ளாக வந்துவிட்டால் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். கிறிஸ்துவுக்குள்ளாக வந்துவிட்டால் எந்த ஒரு துக்கமும் இருக்காது. வாழ்க்கையில முன்னேறி போயிட்டே இருக்கலாம்னு நினைச்சு வருவோம். கஷ்டம் வந்தோடனே அப்படியே பேக் அடிச்சுக்கும். கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோமே நமக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது? வந்ததுக்கு அப்புறம் தான் கஷ்டமே தோணும். கிறிஸ்துவுக்குள்ளாக வந்ததற்கு பின்புதான் கஷ்டமே துவங்கும். கிறிஸ்துவுக்கே இவ்வளவு பாடு இருக்கும் பொழுது கிறிஸ்தவனாகிய நமக்கு எவ்வளவு பாடு இருக்கும். அது அநேக விஷயங்களையும் எதிர்கொண்டு செல்லும் பொழுதுதான் தேவனோடு கூட சேர்ந்து நாமும் பயணிக்க முடியும். எல்லா கஷ்டங்களையும் எதிர்த்து முன்னோக்கி சென்றால்தான் தேவனோடு கூட நாமும் பயணிக்க முடியும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளாக வரும்பொழுது நமக்கு எந்த ஒரு விஷயமும் தேவைப்படாது. நம் தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது வேற என்ன விஷயம் தான் நமக்கு தேவையா இருக்கிறது? அவர் பார்த்துக் கொள்வார். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அவர் பார்த்துக் கொள்வார். கஷ்டம் வரதான் செய்யும். கிறிஸ்தவனுக்கு கஷ்டம் வரதான் செய்யும். மனிதாக பிறந்தாலே கஷ்டம் வரதான் செய்யும். அவர் பார்த்துக் கொள்வார். கஷ்டத்தினால பின்னோக்கி செல்கிறவர் கிறிஸ்தவனா? கஷ்டத்தினால கிறிஸ்துவை விட்டு பின்னோக்கி செல்கிறவன் கிறிஸ்தவனா? மாற்றிக்கொள்ள வேண்டும். கஷ்டம் என்பது கிறிஸ்தவன் வாழ்க்கையில் இருந்து கொண்டேதான் இருக்க முடியும். இன்னும் பல சங்கடங்களை பார்க்க வேண்டியிருக்கும். ஆனால் தேவனை விட்டு எங்கும் விலகாதவர்களாக கட்டாயம் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் புவிக்குரியவர்கள் அல்ல. புவிக்குரியவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த புவிக்குரிய காரணத்தை முன்பதாக வைத்து தேவனை விட்டு விலகலாம். ஆனால் நாம் புவிக்குரியவர்கள் அல்ல. நாம் தேவனுக்குரியவர்கள். நாம் அனைவரும் புவி உருவான பொழுது பிதாவால் படைக்கப்பட்டவர்கள். பிதாவால் படைக்கப்பட்டிருக்கும் பொழுது நாம் இந்த புவிக்குரியவர்கள் அல்ல. நாம் பிதாவால் படைக்கப்பட்டவர்கள், அவருடைய சாயலிலே படைக்கப்பட்டவர்கள். எனவே எந்த ஒரு கஷ்டத்திலும் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் அவரை விட்டு விலகக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:14. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். நம்முடைய இலக்கு என்ன? நம்முடைய இலக்கு பரலோக ராஜ்யமாக இருக்கிறது. அந்த பரலோக ராஜ்யத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்றால் தேவன் நமக்கென்று அமைத்த அந்த மார்க்கத்தில் நேராக செல்ல வேண்டும். அநேக மார்க்கம் அங்கு செல்கிறது. அநேக மார்க்கம் பரலோக ராஜ்யத்தை நோக்கி செல்கிறது. ஆனால் இந்த வேதத்தை பின்பற்றுகிறவருடைய மார்க்கம் மட்டும்தான் அந்த இறுதியை போய் அடையுது. தொடங்கும்போது பல பாதை இருக்கும். ஆனா முடிகிறது ஒரே ஒரு பாதை. வேதாகமத்தின் அடிப்படையில அதை புரிந்து கொண்டு வசனத்தின்படி நடந்து தன் வாழ்வை மாற்றுகிறவன் தான் அந்த இலக்கை சரியாக சென்று சேருகிறான். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தையும் 16வது வசனத்தை வாசிக்கலாம். 15, 16. எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறு சிந்தையில் இருந்தால் அதை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போம். ஒரே சிந்தையாய் இருப்போம். நம்முடைய சிந்தை தேவன் தான். நம்முடைய சிந்தை, கிறிஸ்தவனுடைய சிந்தை என்றுமே தேவனாகத்தான் இருக்க முடியும். தேவனை தாண்டி எந்த ஒரு விஷயமும் கிறிஸ்தவனுடைய சிந்தையில் இருக்க முடியாது. என்றால் அவர் படைத்தார், அவர் வாழ்வு தந்தார், அவர் நடத்தி வருகிறார், அவர் அழைப்பார். எல்லா விஷயத்திலும் அவர் நிற்க, நம்ம இல்லை, எல்லாம் அவர் தான். அவர் படைத்தார், அவர் நடத்தி வருகிறார், அவர் அழைப்பார், அவர் பாதுகாக்கிறார், அவர் உணவளிக்கிறார், அவர் இன்றைய நாளை நமக்காக தருகிறார். எல்லா விஷயத்திலும் தம்மை
நம் அனைவரையும் அவர் அழகாக பார்த்து வழிநடத்தி வருகிறார். ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை அழகாக வழிநடத்தி பாதுகாத்து கொண்டு சேர்ப்பது போல அவர் இன்றளவும் நம்மை அழகாக பாதுகாத்து கொண்டு சேர்க்கிறார். எனவே எல்லா விஷயத்திலும் அவர்தான் இருக்க முடியுமே தவிர நாம் இருக்க முடியாது. அத்தகைய தேவனை எப்பொழுதும் சரியாக பின்பற்றுவோம். என்றுமே கர்த்தரோடு கூட நிலைத்து நிற்போம். கர்த்தரோடு கூட நிலைத்து நிற்பதன் வெளிப்பாடு எவ்வாறாக இருக்க முடியும்? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தையும் 13வது வசனத்தையும் வாசிக்கலாம். கர்த்தரோடு கூட நிலைப்பு இருப்பதின் வெளிப்பாடு என்னவாக இருக்கும்னு பார்ப்போம். வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:12-13. கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்குள்ளாக நிலைத்து நிற்கிற கிறிஸ்தவன் எப்படி நிற்கணும்? தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்தின கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. மெதுவா அப்படி வாசிச்சு பாருங்க. அந்த 12வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். வேதாகமத்தின் வாயிலாக போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்தின என் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கிறிஸ்தவனுக்கு பலன் உண்டு. அவனை பாதுகாத்து வழிநடத்துகிறார். அவர் உணவளிக்கிறார். எல்லாவற்றையும் நமக்கு தருகிறார். அவரை நம்புகிறவர்களால் எந்த ஒரு தடையையும் தாண்டி செல்ல முடியும். எந்த ஒரு தடையும் தாண்டி செல்ல முடியும். பயப்பட வேண்டாம், அவர் கூட தான் இருக்கிறார். நம் தேவன் கை கொடுத்து தூக்குகிற தேவனாக இருக்கிறாரே தவிர கை நடுவு விடுகிற தேவனாக இல்லை. தன் தாய் தந்தை மறப்பிலும் நம் தேவன் மறவாதவர், எல்லாவற்றிலும் உயர்ந்தவர். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். கொலோசையர் 1வது அதிகாரம் 17வது வசனம். அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவரிடத்தில் நிறைந்திருக்கிறது. ஒரு முறை கூட வாசிக்கலாம். அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. எல்லாம் அவருக்குள்ளாக நிலை நிற்கிறதா. அப்படியே ரோமர் எடுத்துக்கொள்ளலாம். ரோமர் 6வது அதிகாரம் 12வது வசனம். ரோமர் 6:12வது வசனம். 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. ஆகையால் நீங்கள் உங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. இந்த சரீரம் எல்லா இடத்துக்கும் கூட வரவா போகுது. இந்த சரீரத்தின் மேல் தான் மனிதனுக்கு எவ்வளவு ஆசை. புவிக்குரிய விஷயங்கள் மீது மனிதனுக்கு எவ்வளவு ஆசை. இந்த சரீரம் எல்லா இடத்துலையும் கூட வராது. ஆவிதான் போகுது. இந்த சரீரம் இந்த பூமியை விட்டு அப்படியே போகும்பொழுது பூமியோடு கூட மண்ணோடு மண்ணாகிடும். மண்ணால் ஆன இந்த சரீரம் மண்ணுக்கே சென்று விடுகிறது. ஆனால் அந்த புவிக்குரிய அந்த சரீர காரியத்தின் மீது மனிதனுக்கு எவ்வளவோ ஆசை. அந்த ஆசை தான் பல இச்சைகளை நம்மோடு கூட உள்ளாக கொண்டு வரப்போகிறது. 13வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடாமல் உங்களை மரித்தோல் இருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதை பூமிக்குரிய விஷயங்களுக்காக வீணாக பயன்படுத்தி பிரிந்தவர்களாக இருக்கக்கூடாது. ரோமர் 8வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8:5. அன்றியும் மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்கு உரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்கு உரியவைகளை சிந்திக்கிறார்கள். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவின்படி நடக்கிறவர்கள்
ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். நாம் சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம் ஆவிக்குரிய விஷயமாக இருக்க வேண்டும், மாம்சத்திற்கு உரிய விஷயம் அல்ல. ஏனென்றால் இந்த மாமிசம் அழியக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த மாமிசம் அழியக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அத்தகைய இந்த மாம்சத்திற்காக நாம் நினைத்துக் கொண்டிருந்தோமானால் என்னைக்கான இந்த அழிவு, மனிதனுடைய மரணம் என்பது பிறக்கும் பொழுதே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அந்த மரணத்தின் போது இந்த சரீரம் கூட வராது, அந்த ஆவி மட்டும்தான் போகுது. தேவனுக்குள் நிலைத்து நிற்க முயற்சிக்கும் போது அதிக சோதனைகள் வந்து சேரும். சோதனை நமக்கு மட்டுமல்ல, அந்த தேவனுக்கும் வந்திருக்குது. அது உங்களுக்கே தெரியும். சோதனை நமக்கு மட்டுமல்ல, நம் தேவனுக்கே வந்திருக்கிறது. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 3:4. மத்தேயு 3வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதை செவ்வை பண்ணுங்கள் என்று மன்னிக்கவும், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த சோதனை தேவனுக்கு ஏற்பட்ட ஒரு சோதனையா இருக்கிறது. அப்படியே 3வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த சோதனை யாருக்கு வந்திருக்கு? தேவனுக்கு. நம்ம அநேக நாள் வழிநடத்தி வருகிற நம் தேவனுக்கே சோதனை இருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவுக்கே சோதனை வரும் பொழுது நமக்கு வராதா? நமக்கு சோதனை வராதா? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். இயேசு கிறிஸ்துவுக்கே சோதனை இருக்குது. இந்த பூமிக்கு வந்த பிதாவுடைய ஒரே பெயரான குமாரன் இயேசு கிறிஸ்து, அவருக்கே சோதனை இருக்குது. நம்ம கிறிஸ்தவர்கள் நமக்கு இருக்காதா? அநேக சோதனைகள் நம் வாழ்வில் வரும். அந்த சோதனைகளை முறியடித்து முன் செல்லும் பொழுதுதான் பிதாவோடு கூட நாம் இணைய முடியும். அவர் நமக்கென்று அமைத்துள்ள அந்த அழகான பரலோக ராஜ்யத்தை சென்று சேர முடியும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் நிந்திக்கப்பட்டால், நீங்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்களாம். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். கிறிஸ்தவர்களால் மகிமைப்படுகிறார். கஷ்டம் வந்துட்டா பாக்கியவான், கஷ்டம் வந்துட்டா பாக்கியவான். வேதாத்துல அப்படிதான் போட்டிருக்கு. கஷ்டம் வந்துட்டுனா பாக்கியவான்களாம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அன்று எவ்வாறு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டாரோ அதே போன்று நீங்களும் நானும் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறோம். நாமும் பிதாவுடைய குமாரர்கள் தானே, பிதாவுடைய பிள்ளைகள் தானே. நாமும் எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு பிள்ளையோ அதுபோல் தானே நாமும் பிதாவுடைய பிள்ளைகள் தானே. மூத்த பிள்ளை சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டா இளைய பிள்ளையும் சோதனைக்கு உள்ளாக்கப்படதானே செய்யும். கஷ்டம் வந்துட்டா சோதனை, அந்த சோதனையில முன்னணி ஜெயித்து முன்னாடி போகணும், பின்னாடி போகக்கூடாது, பின்னாடி போகக்கூடாது. சோதனை வந்துட்டுனா முன்னாடி நின்று எதிர்த்து, வேதாமத்தோடு கூட அதை எதிர்த்து முன்னாடி போகணும். எப்படி மூத்த பிள்ளை சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டதோ அதே போல எல்லோரும் பிதாவுடைய பிள்ளைகள், நாமும் சோதனைக்கு உள்ளாக்கப்படுவோம். இந்த சோதனையில எதிர்த்து நிற்கணும், அப்படியே பின்னாடி பார்த்து ஓடிடக்கூடாது. சோதனையை எதிர்த்து நிற்கணும். எக்காரணம் கொண்டும் தேவனை விட்டு விலகியவர்களாக இருக்கக்கூடாது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை கூட வாசிக்கலாம். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவான். கஷ்டம் வந்துட்டுனா வெட்கப்பட்டு ஒதுங்கி விடாதீர்கள். அது உங்களுக்கான சோதனையாக கூட இருக்கலாம்.
அந்த சோதனையில் நீங்கள் ஜெயிக்க வேண்டும், நானும் ஜெயிக்க வேண்டும். அநேக கிறிஸ்தவர்களுக்கும் அந்த சோதனை வாழ்க்கையில் உண்டு. அந்த சோதனையை எதிர்த்து நிற்கும் பொழுதுதான் தேவனோடு கூட நம்மால் இணைய முடியுது. ஒருவர் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவா. சோதனை வேளையில் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், பின்வாங்கி செல்லக்கூடாது. எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். எனக்கு கஷ்டம் இருக்குது, இன்னைக்கு சபைக்கு வர முடியாது, எனக்கு கஷ்டம் இருக்குது, என்னால் தேவனை மகிமைப்படுத்த முடியாது, அப்படி இல்லை. எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அவர் குறித்தான விஷயத்தை அவர் அழிக்கும். எந்த ஒரு கஷ்டமான விஷயத்தையும் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். ஜெபத்தின் வாயிலாக நம் கஷ்டத்தை அவரோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டுமே தவிர அருகாமையில் இருப்பவர்களால பகிர்னால ஒரு மன நிம்மதி தான் இருக்குமே தவிர அதுக்கு விடை கிடைக்க போவதில்லை. எல்லா கஷ்டத்திற்கும் உண்டான பதிலை தேவன் வைத்துள்ளார். அவர்கிட்ட கேட்கும் பொழுது அநேக விஷயத்திற்கும் பதில் உண்டு. நேரம் எடுக்கலாம். ஒரு விஷயம் கேட்கிறோம்னா அது கிடைக்கிறதுக்கு நேரம் எடுக்கலாம். ஏனென்றால் அதற்கான அந்த நேரம் வரும் வரை பொறுத்து நிற்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். கேட்ட உடனே கிடைச்சிடாது, ஆனால் கட்டாயம் கிடைக்கும். அதற்கான வேலையும் சந்தர்ப்பமும் வரும் பொழுது நம் தேவையை அறிந்து தேவன் பூர்த்தி செய்வார். ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கும், கிடைக்கலையா, உனக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். நான் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கேன், தேவன் எனக்கு தரலைன்னா அது எனக்கு தேவையில்லைன்னு அவர் நினைச்சிருக்கிறார். இல்லைன்னா அதற்கான அந்த சூழ்நிலை இன்னும் அமையவில்லை. அதற்கான ஒரு சூழ்நிலை இன்னும் அமையவில்லை. தேவனுக்கு உடன்பாடு இல்லாமல் நாம் ஒரு விஷயத்துல இறங்கணும்னா கஷ்டம் மட்டும்தான் அதுக்கு பலனாக இருக்கும். தேவன் உடன்படாமல் ஒரு விஷயத்துல நம்மளா இறங்கணும்னா கஷ்டம் மட்டும்தான் அதற்கு பதிலாக இருக்கும். அதனால்தான் தேவன் நாம் கேட்ட ஒரு விஷயத்தை இன்றளவும் தரவில்லை என்றால் அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது என்றுதான் அர்த்தம். அதற்கான அந்த சரியான வேலை வரும் பொழுது தேவன் அதை கட்டாயம் கொடுப்பார். தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இடையே பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல. பிதாவானவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இடையே பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல. அந்த குழந்தை கேட்ட வேலை வரும் வரை அவர் காத்திருப்பார். 5ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு பையன் பைக் என்கிட்ட வாங்கி கொடுத்துருவான். இல்லை, எந்த ஒரு பேரண்ட்டும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. வாங்கி கொடுத்தவன் எங்கேயாவது கொண்டு இடிச்சுட்டு நிற்பான். இதான் நடக்கும். 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் அப்பதான் லைட்டா வளர்ந்து வரலாம். பைக்கை வாங்கி கொடுத்தா அடுத்த நாள் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் இடிச்சுட்டு நிற்பான். கேட்டாலும் வாங்கி கொடுத்துட முடியுமா? குழந்தை கேட்கிற விஷயத்தை எல்லாம் கொடுக்க முடியுமா? கேட்டா முடியாது. அதற்கான காலமும் அதற்கான வேலையும் வர வேண்டும். அப்படி வரும் பொழுதுதான் வாங்கி கொடுக்க முடியும். 18 வயசு ஆகி லைசன்ஸ் எடுக்கும் போது தான் பைக் வாங்கி கொடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி வாங்கி கொடுத்தா பிரச்சனை தான் மிச்சம், வேற ஒன்றும் இல்லை, பிரச்சனை தான் வரும். அதே போல்தான் தேவனிடத்துல ஒரு விஷயத்தை கேட்கிறோம், அது நமக்கு கிடைக்கலைன்னா அதற்கான காலம் வர வரை காத்திருப்போம். அப்படி அதுக்கு முன்னாடியே நம்மளா போய் தேடி எடுத்துக்கிட்டோம்னா பிரச்சனை தான் மிச்சம். அவருக்கு தெரியும் தன் பிள்ளைகளுக்கு எதை கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும். நமக்கான அநேக விஷயங்களும் நம்மை வந்து சேரும். தேவன் நமக்கு வைத்துள்ள வேலையில். எனவே கஷ்டத்தை காரணமாக காட்டி தேவனை விட்டு பிரியக்கூடிய இந்த மண்டலில் நமக்கு வேண்டாம். கூறப்பட்ட வார்த்தைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.
இயேசுவே நீ